என்ன நாட்டுல மொத்தமே எத்தனை சீட்டு தான் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்குமா? ரகசிய சர்வே பற்றி வெளியான தகவல். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலங்களே உள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள கட்சிகள் தங்கள் தேர்தல் வேலைகளை மும்முரமாக செயல்படுத்தி வருகிறது. 2024ஆம் ஆண்டில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். ஏனென்றால் பாஜக தொடர்ந்து 2 தேர்தல்களில் வென்று மத்தியில் 10 ஆண்டுகளாக ஆட்சியை புரிந்து வருகிறது. அதனை முறியடிக்க வேண்டும் என்ற சில கட்சியினர் சில வேளைகளிலும் 3வது முறையாக நாமே ஆட்சியை அமைக்க வேண்டும் என பாஜகவும் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கை பெற்று வளர்ந்து வரும் பாஜகவை எதிர்க்க தனித்து நின்றால் முடியாத காரியம் என சிந்தித்து நாட்டில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து INDA கூட்டணியை அமைத்ததும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. மேலும் எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைத்தது மட்டுமின்றி தொடர்ந்து 3 மாநாட்டையும் மேற்கொண்டதும் அரசியலில் கவனம் பெற்றது. எனினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற 5 மாநிலங்களின் தேர்தல் பாஜகவிற்கு சாதகமாக திரும்பியது INDA கூட்டணி கொண்டிருந்த நம்பிக்கையை உடைத்தது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 24 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு வேலைகளில் இறங்கியதும் நிச்சயமாக பாஜகவை வீழ்த்தி விடுவோம் என்ற நம்பிக்கையில் INDA கூட்டணி நடவடிக்கைகளை மேற்கொண்டதும் பாஜகவிற்கு பின்னடைவாக பார்க்கப்பட்ட நிலையில் அவை அனைத்தையும் முறியடித்து பாஜக 3 மாநிலங்களின் தேர்தலில் வெற்றி பெற்றது INDA கூட்டணியை அகல பாதாளத்தில் தள்ளியது. இதனையடுத்து தமிழகத்தில் ஆட்சி அமைத்திருக்கும் திமுக பெரும் பின்னடைவுகளை சந்தித்துள்ள நிலையில் பாஜக இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் அதிக செல்வாக்குகளை பெற்றுள்ளது. இதனால் தமிழகத்தில் ஒரு மாறுபட்ட தேர்தல் களமாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் களம் அமையும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளதாக மூத்த அரசியல் விமர்சகர் கோலாகல சீனிவாசன் கூறியுள்ளார். அதாவது விவாத அரங்கில் கலந்து கொண்டுள்ள கோலாகல சீனிவாசன், இன்றைக்கு தேர்தல் நடந்தாலும் பிஜேபி 311 தொகுதிகளில் ஜெயிக்கும் என்றும் காங்கிரஸ் 45 தொகுதிகளில் ஜெயிக்கும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் NDAவின் வாக்குகள் என்பது 35 கோடி வர வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ளது. INDA கூட்டணியில் கிடைக்கக்கூடிய வெற்றி யாருக்கு என்றால் அனைவருக்கும் தோல்விதான் எனவும் RSS மற்றும் பிஜேபியின் இயக்கம் அனைத்தும் மக்களின் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறியுள்ளார். இப்படி அரசியல் விமர்சகர் பாஜக அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் INDA கூட்டணி வெறும் 45 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழகத்தில் பாஜக எப்படியும் கணிசமான இடங்களை பிடிக்கும் என்பதால் தேர்தலை நோக்கி எதிர்பார்ப்புகள் தற்போது அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதோடு இந்த தகவல் அனைத்தும் அறிவாலயத்திற்கு சென்று அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அறிவாலய வட்டாரங்களில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த சேர், அந்த நாற்காலி என்பது 4 கால் உட்கார்ந்திருக்கிறாங்க. நாற்காலி என்பது 4 கால். நம் அனைவருக்கும் தெரியும், அதுல ஒரு கால் என்பது ஜாதி, ஒரு கால் என்பது ஊழல். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியிலே ஒரு கால் என்பது குடும்பம், நாற்காலியிலே 4வது கால் என்பது அடாவடித்தனம். இந்த 4 மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மூலதனமாக வைத்து 1967 இருந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. கர்ம வீரர் காமராஜரையா 67 தோக்கடிச்சாங்க. இன்னைக்கு நாம சொல்றோம் காமராஜரையா ஆட்சி வேணும், காமராஜரையா ஆட்சி வேணும், அந்த ஆட்சியில் தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஆனா அதே காமராஜரை தான் நாம தோக்கடிச்சோம். 1967 காமராஜர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் கொடுத்த பணம் என்ன பேர், என்ன பேர் கொடுத்திருந்தாங்கன்னா பனையேறி, கருப்பு தோழன், சுவிஸ் வங்கியில ஹைதராபாத்ல கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கக்கூடிய மனிதன், இப்படி எல்லாம் பேசி பேசி அப்படிப்பட்ட அற்புதமான உத்தமராக இருக்கக்கூடிய கர்மவீரர் காமராஜர் ஐயாவை தமிழக மண்ணில 9 ஆண்டு காலம் அற்புதமாக ஆட்சி செய்த காமராஜர் ஐயாவை தமிழகத்தில் எல்லா இடத்திலும் டேமாக கட்டிய ஒரு மனிதர், நீர் மேலாண்மை பாசனத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், 18,000 பள்ளிக்கூடங்களை திறந்தவர். 18,000 பள்ளிக்கூடங்கள். இந்தியாவில் எந்த ஒரு ஆட்சியிலும் கூட ஒரு முதலமைச்சர் 9 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் யாருமே 18,000 பள்ளிக்கூடங்கள் திறக்கலைங்கய்யா. கர்மவீரர் காமராஜர் ஐயா திறந்தார். அதனாலதான் அதனுடைய லாபத்தை நாம பார்க்கிறோம். மருத்துவர்கள் இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, படித்த மேதைகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் என்றால் அதற்கு காரணம் கர்மவீரர் காமராஜர் ஐயா. அவர் போட்ட விதை. ஆனா திமுகவினுடைய பொய் அரசியல்ல, திமுகவினுடைய ஜாதி அரசியல்ல, திமுகவை பொறுத்தவரை ஒரு பொய்யை 1000 முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று 50-60 ஆண்டு காலமாக தமிழகத்தில் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை எல்லாம் உடைப்பதற்கு இந்த யாத்திரை நமக்கு தேவைப்படுது.
5 ஆண்டு முழுமையாக ஆட்சியில் இருந்து 6வது ஆண்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி என்பது 5. 5ங்க. 1967 ஆட்சியில் இருக்கிறார். அங்கிருந்து 2011 ஆட்சி வரை திமுக மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி 5 ஐயா. இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கு. ஆனா திமுக தமிழகத்திற்கு கொண்டு வந்த தனியார் மருத்துவக் கல்லூரி 17. ஆனா மோடி ஐயா 9 ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு மட்டுமே கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி 15. மருத்துவர்கள் இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, படித்த மேதைகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் என்றால் அதற்கு காரணம் கர்ம வீரர் காமராஜர் ஐயா. அவர் போட்ட விதை. ஆனா திமுகவினுடைய பொய் அரசியல்ல, திமுகவினுடைய ஜாதி அரசியல்ல, திமுகவை பொறுத்தவரை ஒரு பொய்யை 1000 முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று 50-60 ஆண்டு காலமாக தமிழகத்திலே அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை எல்லாம் உடைப்பதற்கு இந்த யாத்திரை நமக்கு தேவைப்படுது.